சந்தியா எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பா? அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அவ எந்த ரூம்ல இருக்கான எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? இந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி கேமரா வேற இருக்கு. அண்ணன் கேபின்ல இருந்து நம்மள வேற பாத்துக்கிட்டு இருந்தா அது வேற பிரச்சனையாகி போயிடும். அவனுக்கு தெரியாம இந்த சந்தியா கிட்ட போய் பார்க்கணுமே. எப்படி போய் அவளை பாக்குறதுன்னு தெரியலையே. ரிசப்ஷன்ல போய் கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணிட்டா பிரச்சனை ஆயிரும். நம்மளே போய் தேடி கண்டுபிடிப்போம். ஆமா சோனி, நீ அடிபட்ட உடனே உன்னை யாருங்க கூப்பிட்டு வந்தது? எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உன்னை யாரு கொண்டு காப்பாத்தி இங்க கொண்டு சேர்த்ததுமா? அது வந்து ஆண்டி, ஒரு ஹெல்மெட் போட்ட பையன். சரி வேண்டாம் வேண்டாம், இவங்க சொல்லண்டா. அது யாரு என்னன்னு இவங்க விசாரிப்பாங்க. இல்லாண்டி ஒரு டாக்டர் இருந்தாரு, அவர் தான் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. ஓ அப்படியாம்மா, அதான் உன்னை இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்காங்க. இங்கே உள்ள டாக்டராக இருக்க போய் தான். அதான் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் எப்படி கொண்டு நம்ம பிள்ளைய சேர்த்தாங்கன்னு எனக்கும் ஒரு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. அந்த டாக்டர் தம்பி யாருமா? இப்படி உடனே கேட்காங்களே, நம்ம யாரை சொல்றது? ஒருவேளை சஞ்சயை சொல்லிடுமோ? அவங்களதான் இவங்களுக்கு தெரியாதுல்ல. சரி அவன் பேரையே சொல்லிடலாம். இல்லத்தே, இப்போ ஒரு வளர்ந்த ஒல்லிய ஒரு டாக்டர் வந்தார்ல, அவர் தான் என்ன கொண்டு இங்க சேர்த்தாராம். அந்த தம்பியை பார்த்தாலே நல்ல பையன் மதமா தெரியுது. அவர் நல்ல டாக்டராக இருக்காரு பாருங்க. பீஸும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நம்ம பிள்ளைய உடனே வந்து சேர்த்துருக்காரு. அந்த தம்பியை பார்த்தா ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா? இந்த தம்பி எங்க இருப்பாருன்னு தெரியலையே. போமச்சில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருவோமா? ஆமா, அவன் மூஞ்சிக்கு தேங்க்ஸ் வேற சொல்லணுமா? இந்த அம்மா யாருன்னு தெரியாம சொல்லிட்டு கிடக்கவ. அவன் என்ன சுத்தி சுத்தி வரான்னு எப்படி வீட்டை சொல்றது? எவ்வளவு நேரமா இங்கே இருக்குது? அப்பா வந்தாவது காசை வாங்கிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட போய் பில் கட்டிட்டு வந்துடலாம். இன்னும் அவங்களையும் காணும். கமிங் மேடம், இங்க யார்? சோனி. வாங்க சிஸ்டர், என் பேர் தான் சோனி. வாங்க மேடம், உங்களோட டீட்டெயில் சம்மரிலாம் இதில் இருக்கு. நீங்க இதில் பில் கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் சார் சொன்னாரு. சிஸ்டர், அமௌண்ட் அதில் எவ்வளோ போட்டிருக்காங்க? எனக்கு தெரியாது மேடம், அதை ஷாம் சார் தான் போட்டிருப்பாரு. நீங்க போய் பில் கவுண்டர்ல கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏ பொண்ணு நரசம்மா, நான் கொஞ்சம் டாக்டரை பார்க்கணுமா? அவர் எங்க இருப்பாரு? பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு போனீங்கன்னா அவர் ஃப்ரீயா இருப்பாரு. அப்ப போய் நீங்க பார்க்கலாம். பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா. இந்த பொண்ணை பாரு, எலும்பும் தோளமாக தான் இருக்குது. கொஞ்சம் டானிக்கே ஊற்றி இந்த பொண்ணை கொஞ்சம் குண்டாக்க வேண்டியதானே அந்த டாக்டர்கள்லாம். இப்படி எலும்பும் தோளமாக இருக்கு அந்த பொண்ணு. டானிக்கு ஊத்துறதுக்கு பதிலா ஒரு 10 பாட்டில் குளுக்கோஸை ஏத்துனா ஒரே நாள்ல குண்டாக போகுது. ஏ நரசு பாப்பா, நீ ஏமா இவ்வளோ ஒல்லியாக இருக்கா? இந்த ஆஸ்பத்திரியில் தானே நீ வேலை பார்க்கா? ஒரு 10 பாட்டில் குளுக்கோஸை படுத்து ஏற்றிட்டு போக வேண்டியதானே ஒரு நாளில். மறுநாள் வந்தால் நல்லா குண்டாயிருவாள்லம்மா. ஏன் இப்படி ஒல்லியாகவே இருக்கா? அவங்க டாக்டர்கிட்ட சொல்லு. ஏ நாலு முடி, பெரிய அறிவாளின்னு உனக்கு நினைப்போ? 10 பாட்டில் ஒரே நாளில் ஏற்றுனா ஜன்னி வந்து மேலோகம் போக வேண்டியதான். பரவாயில்லையா? உங்களை படுக்க வச்சு 10 பாட்டில் ஏற்றிடுவோமா? ஆண்டி, நீங்க யாரும் பெட்ல எல்லாம் உட்கார கூடாது. அது பேஷண்ட்க்கு மட்டும் தான் பெட். அட்டெண்டர்லாம் பெட்ல உட்கார கூடாது. இப்ப சார் ரவுண்டுக்கு வராரு, பார்த்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க. ஆண்டி இறங்குங்களேன். ஆத்தியா நாலு முடி, நான் அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் குண்டாகட்டும் சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா கொடுத்தா அது நம்மளே பெட்ல இருந்து இறங்க சொல்லுது. இதுக்கு தான் யாருக்குமே எந்த நல்லதுமே செய்யக்கூடாது. யாருக்குமே நல்லது செய்யக்கூடாதுன்னு இப்படி சொல்றால. இவளுக்கு 2 பேரும் யாருக்கு தான் எந்த நல்லது செஞ்சிருக்காவ? இதுக்கு 2 செய்யற கெடுதல் ஊருக்கே தெரியும். ஆனா இவ 2 பேரும் கோலப்பாரு நல்லது செஞ்சுட்டாவலாம். என்ன பேச்சு பேசுதுங்க ரெண்டும். மேடம் ஃபைல், நீங்க போய் ஃபீஸ் கட்டிக்கோங்க. ஓகே தேங்க் யூ மேடம். ஃபீஸ் கட்டுற பிளேஸ் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் போனீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்கும். அங்க தான் நீங்க போய் ஃபீஸ் பே பண்ணணும். ஏம்மா சந்தியா, உங்க அப்பனை பத்தியா இன்னும் இங்க வந்து சேரல. ஏதாச்சும் ஒரு டாக்டரை பார்த்துக்கிட்டு நிப்பாருமா. நீ கொஞ்சம் அவரை தேடி கண்டுபிடிச்சி காசு வாங்கி பில்லை கட்டிட்டு வந்துருமா. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அவர் இப்போதைக்கு வந்து சேர மாட்டார் போல இருக்கு. அப்பாட காசு வாங்கி பில் பே பண்ணிட்டு வரேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிருங்க. நமக்கு வந்தோன்னு போலாம். சோனியம்மா ஏன் நின்றுக்கிட்டே இருக்கா? பெட்டில் உட்காருமா, கால் வலிக்க போகுது. அக்கா வரத்தட்டி அப்புறம் நின்றுக்கிட்டேவா இருப்பா? இல்லம்மா, இவ்வளவு நேரம் எனக்கு படுத்து கிடந்தது ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் நின்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் நிக்கிறேம்மா. 4 மணி டைம் வேற ஆகுது. அவங்க வேற கிளம்ப போறாங்களா? சாப்பாடுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு 4 மணி. சாப்பாடு தானே, அலையாத நில்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ பாரா ராணி அக்கா. என்ன சரசு? இல்லை ராணி அக்கா, நம்ம காலையில கூழ் குடிக்கலான்னு சாப்பிடாம கோயிலுக்கு போனோம்.
அங்கே கூழே குடிக்கல. உங்களை கூப்பிட வர்ற வழியில தான் பாப்பாவுக்கு அடிபட்டுட்டுன்னு நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த உமா இருக்கால உமா, அவளுக்கு ரொம்ப வயிறு பசிக்கான். அதான் ஏதாச்சும் 2 இட்லி கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்கா. அதான் சரி போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போகலாமான்னு உங்கள்கிட்ட கேட்கேங்க்கா. நெட்டு மாதிரி எதுக்கு இப்படி வந்து மிதிச்சிட்டா பாரு, குறுக்கு எலும்புல முறிஞ்சிரும் போல இருக்கு எனக்கு. என்னையும் இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறியா? என்ன பேச்சு பேசுறா நாள் முடி? பிள்ளைக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தா இங்க வந்து 2 இட்லி தின்னுட்டு போகணுமா? ஏன் வீட்டில் போய் இட்லி திங்க முடியாதா? கேட்குற நேரத்தை பாறான். இதை வாயில சொல்ல வேண்டியதானே, மிதிச்சு தான் சொல்லணுமா? உனக்கு வயிறு பசி கட்டி நீ இரு, எனக்கு வயிறு பசிக்கு உமாவுக்கு வயிறு பசிக்கு நான் கேட்கும். நீ பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. ஏன் சின்ன பொண்ணத்தை சரசத்தை அடிச்சிய பாவம்ல உய சாப்பாடு தானே கேட்காவ, சாப்பிட்டுட்டு போறவத்தே. ஏ சரசு, நீ எந்திரி சரசு. நானும் நினைச்சேன்தான் போமுச்சில் போய் மேலே மாடியில் கேண்டீன் இருக்கான், எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு போகலாம். நீ சோனியும் வயிறு பசியில் தான் இருப்பா, எல்லாருமே சாப்பிட்டுட்டு போகலாம். சரசு நீ எந்திரி ஃபஸ்ட்டு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நாள் முடி, அதுதான் வாங்கித்தாரேன்னு சொல்லிவிட்டார்களே, ஏன் முறைக்கிறா? ஆமாம், இப்போ புரிஞ்சிய வீட்டு காசில் வாங்கி தர்ற மாதிரி நம்ம மிதிச்சு தள்ளுறா. அவைய வாங்கி தந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு. இவ கூடலாம் நம்ம எங்கேயுமே வரக்கூடாது. தெரியாச்சு, இந்த சந்தியாவை காணுமே, எங்க போயிருப்பா? உங்க பாருடா, நம்ம ஆள் சந்தியா என்ன போய்கிட்டு இருக்கா? கும்பிட போன தேவன் குறுக்க வந்த மாதிரி நம்ம சந்தியா நம்ம கண்ணு முன்னாடியே நிக்காத. ஓ காட், இது தெரியாம நான் தேடி தெளிஞ்சிருக்கேனே. இவ வேற நம்ம மேல கோவத்துல போனை கட் பண்ணா, இவளை எப்படி கூப்பிட்டு இம்ப்ரெஸ் பண்ணலாம்? ஏ பொண்டாட்டி சந்தியா, எவன் இது ஆஸ்பத்திரியில் நம்மள பொண்டாட்டின்னு கூப்பிடுறது? இவனா? இவன் எப்படி இங்க வந்தா? நம்ம இங்க இருக்கிறது இவனுக்கு நம்ம சொல்லலையே, எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு? நம்ம இவன் மேல கோவத்துல எல்லாம் இருக்கோம், இவன்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. இவன் பாக்குறதுக்குள்ள நம்ம தெரியாத மாதிரி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சுத்தி நம்ம குடும்பத்து ஆளுக்கு இருக்காங்க, இவன் பேசுனா சரியா மாட்டிக்கிடுவோம். தெரியாத மாதிரியே நவுன்ற வேண்டியதான். ஏ சந்தியா, ஏ லூசு சந்தியா, பாரா எவ்வளவு திமுறா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா பாரு. இந்த திமுரு தாண்டி எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதாண்டி உன் பின்னாடியே என்னை இழுத்துக்கிட்டே வருது. நீ கத்திக்கிட்டே இருடா, இவன்கிட்ட இருந்து எங்கேயாவது எஸ்கேப் ஆகணுமே. எப்படி போறது, எங்க போகலாம்? லிஃப்ட் மேல போகுது, லிஃப்ட்ல ஏறிட வேண்டியதான். நீ கீழே கத்திட்டு கடை. இவன் வேற பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான், லிஃப்ட் வேற ஓபன் ஆக போகுது, உள்ள ஓடிட வேண்டியதான். நம்ம வேற இவ பின்னாடி போறத அண்ணன் கேமராவில் பார்த்தா அண்ணன் ஏதாச்சும் நினைப்பானோ? சரி, அவனை ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். இவளை ஃபர்ஸ்ட் நம்ம வழிக்கு கொண்டு வருவோம். ஏ சந்தியா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா போரு. கையில மாட்டினான்னு வச்சுக்க, என்ன செய்ய போறோம்? பிடிச்சு ஒரு முத்தம் தந்துருவேன். நல்ல வேலை லிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டோம். அந்த பொறுக்கிய வேற காணும், எப்படி சுத்துறான் பாரு பின்னாடியே. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, பொறுக்கி மாதிரி பின்னாடியே வாரான். ஏண்டி, என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ லிஃப்ட்டுக்குள்ள போறியா? வசமா என்கிட்ட மாட்டினாடி, இந்த உள்ள வாரேன். என்ன பொண்டாட்டி, எப்படி இருக்கிய? பொறுக்கி, நீ ஏன்டா உள்ள வந்தா? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகிட்டு, வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? நான் கூப்பிட என்னை பார்க்காத மாதிரி ஓடியா வரா. இப்போ நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டியா? ஏய், எனக்கு பயமா இருக்குடா, நீ வெளியே போடா. அதெல்லாம் நான் எங்கேயுமே போக முடியாதுமா. லிஃப்ட் மேலே போய்கிட்டு இருக்கு, நமக்காகலாம் எங்கேயும் நிற்காது. அது எங்க நிற்கோ அங்கதான் நம்ம 2 பேரும் இறங்க முடியும். அதுக்கு அதுக்கு நீ என்னடா பண்ணுவா? என்ன பண்ணுவேனா? என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ யாரும் நம்மளை கேட்க போறது இல்லை. நீ நானும் மட்டும்தான் அங்கே இருக்கோம். என்னெல்லாம் பண்ண வேணி காமிக்கட்டுமா? ஏ பொறுக்கி, என் பக்கத்துல வராதடா, எனக்கு பயமா இருக்கு. ஏ சந்தியா, நீ வராதன்னு சொல்றது எனக்கு கிட்ட வாவான்னு கூப்பிட்ட மாதிரியே இருக்குடி. இந்த வாரேன்டி மாமா. டேய், கிட்ட வராதடா, அங்க யாரும் இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கிட்ட வராதடா. ஏ சந்தியா, இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் நமக்கு கிடைக்காதுடி.
உன் கண்ணை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்குடி. இந்த நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக இருந்து இந்த மாதிரி ரொமாட்டிக்லாம் பண்ண இடம் கிடைக்காதுடி. உன் கண்ணை பார்த்தாலே அப்படியே ஒரு பாட்டில் பீரை அப்படி ராவா அடிச்சு கிக்கி ஏறின மாதிரி இருக்குடி. அவ்வளோ ஒரு கரங்க அடிக்குதுடி உன் கண்ணு. டேய் இப்படிலாம் பேசாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, வெக்கமா இருக்கு. ஏய் ஒரே ஒரு கிஸ்டி, ஒரே ஒரு கிஸ் பண்ணுடி. டேய் டேய் அது இப்போ வேண்டாம்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுனாலும் தரேன்டா, இப்போ வேண்டாம்டா. ஏய் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் பொண்டாட்டிடி, ஆனால் இப்போ என் காதலடி. ஒரே ஒரு தாண்டி என் பொண்டாட்டி. நான் எதோ நினச்சி வந்தேன்டி. நீ ஒரு முத்தம் மட்டும்தான் தாரா. சரி இப்போதைக்கு இது மாமாவுக்கு போதும், பிறவு பிறவு பார்த்துக்கலாம் என்ன? ஓகே போதுமாடா உனக்கு? ஏய் சந்தியா பரவாயில்லடி, ஒரு முத்தம் கேட்டால் 2 முத்தம் தந்துட்டியே. நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன். இப்போதைக்கு அது எனக்கு போதுண்டி, இதே எனக்கு கிக்கா இருக்கு. அடக்கிழுதட்டில் செய்கையெல்லாம் செய்கிறாளே, மேலுதட்டில் வயிறாளே. நான் நச்சு கொட்ட நீ உச்சு கொட்ட, நான் எப்படித்தான் உன்னுக்கிட்ட குப்பை கொட்ட போறேனோ. அதிலே ஸ்டக்காய் நின்னுட்டான். அப்படியா? உள்ள யாரும் ஆள் இருக்காங்களா? ஐயோ பாவம், உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, மூச்சு வேற முட்டுமே. கேட்டேன், ஏதோ ஒரு காதல் ஜோடி தான் உள்ள மாட்டிக்கிட்டான். ஐயோ காதல் ஜோடியா? அவங்களுக்கு என்னப்பா, அவங்களுக்கு லிஃப்ட் நின்னாலும் போனாலும் கவலையே கிடையாது. உள்ள இருக்கிறதே மறந்துலாம் இருப்பாவே. நம்ம தான் லிஃப்ட்டுக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்னம்மா லிஃப்ட் முன்ன கூட்டமா இருக்கு, லிஃப்ட் ஒர்க் ஆகலையா? ஐயா லிஃப்ட் ஒர்க் ஆகலையா ஐயா? லிஃப்ட் பாதிலே நின்று போச்சான். உள்ள ஒரு ஜோடி மாட்டிக்கிட்டு அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல ஐயா. இது ஜோடியா? ஐயோ பாவமே, யாருன்னு தெரியலையே. என்ன பாவம்னா, இப்பதான் பிள்ளைங்க பார்க்கு பீச்சு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்குங்க. பார்த்தா இப்ப லிஃப்ட்டுக்குள்ளேயே நிக்குதுங்க. இதுல என்ன பாவம் இருக்கு? இப்ப இருக்கிற பிள்ளைங்களா சரியே இல்லைண்ணா. ஆமா ஆமா, நானும் அதான் சொல்றேன். உங்களுக்கு காதலிக்கு இடமே இல்லையாங்கோ, லிஃப்ட்டுக்குள்ளதான் ஏறி காதலிக்கணுமாங்கோ. எவ்வளவு இடம் தெருவழியே இருக்கு, அங்க போக வேண்டியதானே. நம்மள மாதிரி மக்களுக்காக தானே கஷ்டப்பட்டு மேலே ஏற முடியாது, லிஃப்ட் போட்டிருக்காங்க அந்த ஆஸ்பத்திரியில. இதுங்க இங்கேயும் வந்து இப்படியே இருந்துகிட்டு இருந்தா நம்ம எல்லாம் நம்ம பாடலாம் திண்டாட்டமா ஆகி போயிடுது. இதுகள் தப்பு கிடையாது, இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் தப்பு. பிள்ளைகளை வழக்கம் வச்சுலேயே சொல்லி வளர்க்கணும். தருதலை மாதிரி விட்டா அதுங்க இப்படிதான் அங்கங்க நின்று ஜோடி ஜோடியா நிற்கும். அப்புறம் யார சொல்றது குறை? யார் பெற்ற பிள்ளைங்க உள்ள இருக்கோ இதுங்க இன்னா பேச்சு பேசுதுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுதுங்க இதுங்க. லிஃப்ட் ஆன் ஆயிட்டு பாருமி, லிஃப்ட் கீழே தான் வருது. உள்ள எந்த ஜோடி இருக்குன்னு பாப்போம். இந்த பாரு சித்ரா, லிஃப்ட் நின்னு இதுங்களுக்கு கண்ணு முன்னு தெரியாம கெட்டி பிடிச்சிட்டு நிக்குதுங்க. கருமம் கருமம், இத பார்க்கணும் நம்ம தலையெல்லாம் எழுதிருக்கு பாரு. எப்படி நிக்குதுங்க பாரு, பார்க்க சகிக்கல. பார்க்க 2 நல்லதா இருக்கு. ஏன் லிஃப்ட்ல எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்குதுங்க? வேற எங்கேயாச்சும் போக வேண்டியதானே இதுங்க 2ம். யாரை இப்படி திட்டுறாங்க? யாரா இருக்கும்? நம்மளும் போய் யாருன்னு பார்ப்போம். பொண்ணு சந்தியாவா? நிலாக்குட்டி ஏமா அழுதுகிட்டே இருக்கா? அழாத நிலாக்குட்டி, என்ன செய்யுதுமா உனக்கு? அம்மா அம்மா வேணும், எனக்கு அம்மாட்ட போடு. அம்மா தானம்மா உன்னை வச்சுக்கிட்டு இருக்கேன், அழாதம்மா. குழந்தைக்கு வேற ஃபீவர் அடித்த மாதிரியே இருக்குது. பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு, சாப்பிடவும் மாட்டேக்குது. சாம்சாரை வேற இன்னும் காணும். நிலாக்குட்டி அழாதம்மா, நீ அழுதா அம்மாவுக்கும் அழுவ வருதுல்ல. நிலா பாப்பாவுக்கு என்ன வேணும்? நிலா பாப்பா, என்னை விட்டு போகாதீங்கம்மா, நீங்க இங்கேயே கூட இருங்கம்மா. என் செல்லத்தை விட்டு நான் எங்கே போகிறேன்? நான் இங்கேயே தாண்டி இருப்பேன், நீ அழாதடி. உனக்கு ஃபீவரை ஃபஸ்ட்டு குறைக்கணுமே, நான் என்ன பண்ணுறது? ஆண்டி ஆண்டி. ஏன் பவி, அப்பமே இருந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, குழந்தைக்கு என்னாச்சு? ஆண்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இருக்குது, எதையுமே சாப்பிட மாட்டேங்க ஆண்டி. இல்லை அழுதுகிட்டே இருக்கு, என்ன பண்ணனே தெரியல ஆண்டி. இல்ல பவி, அவ இப்பெல்லாம் ஒன்று நைட்லாம் தேடுறா பவி. பகலில் நீ இருக்கியா, நைட்டும் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறா. நாங்கள் எப்படி உனக்கு இருக்க சொல்ல முடியும்? அதே பாதி நீ விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சேன், பிள்ளை அழுதுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நிலா பாப்பா, நான் உன்னை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன், நீ நினைச்சி அழுறியம்மா? ஆமா ஆமா, நீங்க வீட்டுக்கு போக கூடாது, என்கிட்டயே தான் இருக்கணும். ஆண்டி நான் என்ன பண்ணுறது? அம்மா வேற தேடிக்கிட்டு இருப்பாங்க, நேரம் வேற ஆவிக்கிட்டே இருக்கு.
எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே ஆண்டி. நீ என்ன பண்ணுவ பவி, நீயும் பாவம் தான். உன்னையும் இங்கே இருக்க வைக்க என்னால் முடியாது. உங்கள் அம்மா தேடுவாங்க. அந்த சின்ன குழந்தைக்கு அது புரிய மாட்டுக்கு. இப்போ சாம் வந்துருவாம்மா. அவன் வந்தா கொஞ்சம் அழுவே நிறுத்திடுவான்னு நினைக்கேன். பாப்பாவை என்கிட்ட கொடுமா. இல்லா பாப்பா, அம்மா போயிட்டு வரேன். காலையில் எந்திரிச்ச உடனே வேலையே உன்னை பார்க்க தான் வருவேன். அழாமல் பாட்டிக்கிட்டே இருமா. ஏதாச்சும் சாப்பிட்டுட்டி தங்குவோம். ஆண்டி, ஷாம் சார் வந்தோன்னே பாப்பாவுக்கு ஏதாச்சும் டேப்லெட் போட சொல்லுங்க ஆண்டி. அவள் சாப்பிட வேற இல்லை. ஏதாச்சும் சாப்பாடும் கொடுங்க ஆண்டி. நான் போயிட்டு காலையிலேயே வந்துடுறேன் ஆண்டி. அம்மா போகாதீங்கம்மா. அம்மா தங்கம், ஆண்டி போயிட்டு காலையிலேயே வந்துருவாங்கம்மா. அப்பா இப்போ வந்துருவாங்கம்மா. அழாதடி தங்கம். பவி நீயும் கிளம்புமா. இருட்டாவிக்கிட்டே இருக்குல்ல, உங்கள் அம்மாவும் தேடுவாங்கம்மா. நான் எப்படியாச்சும் இவளை சமாதானம் பண்ணி தூங்க வச்சிருக்கேம்மா. நீ பார்த்து போயிட்டு வாம்மா. அம்மா போகாதங்க அம்மா. எல்லா குட்டி சமத்தாக இருக்கணும். ஆண்டி போயிட்டு காலையிலேயே வந்துடுறேனும்மா. ஆண்டி போயிட்டு வரேன் ஆண்டி. என்ன நமக்கு குழந்தைய விட்டுட்டு வீட்டுக்கு போக மனசே இல்லை. மனசு கவலையாகவே இருந்த மாதிரி இருக்கே. ஏன் இப்படி நமக்கு மனசு இன்னைக்கு அழகாயுது. இந்த ஞாபகமாகவே எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கேன்.